ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரேச் நட்டு ஷிப்புடல எபிசோட் 54 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா ஏடாது? யாரும் அப்படி கோவப்படுறாங்க? என்ன நடக்குதுங்க? நரி கனவா கனவா? கெட்ட கனவா? அடச்ச. என்ன மேம்? என்ன கனவுனே என்னால புரிஞ்சுக்க முடியல. மற்றவர்கள் உங்களை சுலபமாகவும் வேகமாகவும் புரிந்து கொள்ள அவர்களை தன்னிடம் ஈர்த்து அன்பை பரிமாற வேண்டும். உதாரணத்திற்கு, நீங்கள் நெருங்க நினைக்கும் ஒருவருடன் முறையாக உரையாடும் போது அவர்கள் இருவரிடையே எப்படா படிச்சு புரிஞ்சுக்க முடியும்? இன்னும் எல்லாம் புக்கு பச்சு தெரிஞ்சுனுங்கிற நம்பிக்கையுடன் தயக்கமின்றி அவர்களுடன் சாதாரணமாக உரையாட வேண்டும். அதற்கு நீங்கள் அவருக்கு ஒரு செல்ல பெயரை வைக்க வேண்டும். செல்ல பெயரை வைத்து உரையாடும் போது அந்த நபர் உங்களிடம் ஈர்க்கப்பட்டு உங்களிடம் நெருங்கிய நண்பனாக வாய்ப்புண்டு. ஐயோ, என்ன பேர் வைப்பான்னு தெரியலையே. இவ்வளவு சாய்ங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? போச்சு, செல்ல பேர் வச்சு கூப்பிட்டு மேலும் புரிந்து கொள்ள என்ன ஏதாவது ஆர்ட் புக்க தேடிட்டு இருக்கியா? சாக்குரா, நீயா? நீ புக்கெல்லாம் படிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அது படிக்கிற பழக்கம் இருக்கு. என்னடா மூஞ்சி சிவக்குது? இதுல இருந்தே சாய்க்கும் மனித நேயம் இருக்குன்னு நல்லாவே புரியுது. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ககாஷி சென்சையை பார்க்கதான் நானும் நருட்டோவும் கிளம்பணும். நீ ஃப்ரீனா எங்க கூட வரலாம். ககாஷி சென்சையா? ஆமா, இப்போ நீயும் ககாஷி டீம்ல ஒருத்தன் தானே. அதோட லீடரை பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? கனவே நினைக்கிறேன். என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல. அவனுக்கு சாஸ்கிய தவிர என்ன மட்டும்தான் என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே லட்சியம். நான் நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் எனக்கு வேற எதுவும் முக்கியம் கிடையாது. அவனை எப்படா தருகுன்னு தான் யோசிப்பான். ஆனா ஒண்ணு, ஒரோச்சுமாரு கூட கை கோக்கறதால என்னோட வாழ்க்கையில இதாச்சிய வீழ்த்துற அளவுக்கு சக்தி கிடைச்சா எனக்கு அதுவே போதும். அதுக்காக ஒரோச்சுமாருக்கு என் உயிரை கொடுக்கவும் நான் தயங்க மாட்டேன். என் கண்ணுக்கு எல்லாமே தெரியும். இங்க இருந்துதான் உன்னோட அற்புதமான சக்தி வருதா நருட்டோ? சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஏன்னா உனக்குள்ள இப்படி ஒண்ணு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நரி மேலேயே கை வச்சுட்டான். ஆனா எதுக்காக அந்த கனவு வந்துச்சு? என்ன எதுக்காக இப்ப அந்த சாயை உன் கூட கூப்பிட்டு வந்த? என்னடா சும்மா கதை அடிக்காத. கஷ்டப்பட்டு தனியா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ வந்தா தனியா போய் ஏதாவது சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டேன், கெடுத்துட்டேன். இப்படி பகல் கனவு காண்டத்தை நிறுத்திட்டு ஒழுங்கா போய் நெஞ்சன்சு புக்ஸ் எடுத்து படி.
படிச்சா மட்டும் மண்டையில ஏறவா போகுது? நாள் முழுக்க போர் அடிக்கிற அந்த லைப்ரரிக்குள்ள நீங்க 2 பேரும் என்னதான் பண்றீங்களோ? நருட்டோ, உடம்புக்கு மட்டும் பயிற்சி கொடுத்தா பத்தாது, அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் நீ ஏதாவது பண்ணணும். அது சரி, உன்ன மாதிரி முட்டாளைக்கு இது எப்படி புரியும்? கண்டுபிடிச்சிட்டேன். நீ லாஸ்ட் இப்ப நருட்டோ கேட்க வேண்டியது. வச்சுதானே கூப்பிட்டா. நான் முட்டாள்னு எனக்கே தெரியும். மணிக்கு 100 தடவை நீ அதை சொல்லணும்னு அவசியம் இல்ல. நருட்டோ, சாக்குரா, ஆ? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என் கூடயும் பேசுவீங்களா? அதாவது என்னன்னா, சகஜமா. எப்படி மத்தவங்க கூட நெருக்கமா பழகணும்னு ஒரு புக்ல படிச்சேன். அதுல சகஜமா பழகிறதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு செல்ல பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பண்றதால ஈஸியா நெருக்கமா பழகி புரிஞ்சுக்கலாம்னு போட்டிருந்துச்சு. அடேங்கப்பா, சாய், இத பத்தி எல்லாம் நீ யோசிப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஓ, அப்ப லைப்ரரியில நீ அதை பத்தி தான் படிச்சிட்டு இருந்தியா? அதான் எங்க ஒரு செல்ல பேர் வை பார்ப்போம். ஒரு செல்ல பேரை நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் மரமண்டைக்கு தான் எதுவுமே உரைக்கல. அதான் சகஜமா பழகலான்னு ட்ரை பண்றேன். அடேங்கப்பா, சாய் எங்க நட்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. இத பாரு, நீ இத பத்தி இவ்வளவு யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய், போதும். சாதாரணமா ஒருத்தரோட பர்சனாலிட்டியை பொறுத்துதான் அவங்களுக்கு மோஸ்ட்லி நிக்நேம் வைப்பாங்க. இப்போ நருட்டோவே உதாரணமா எடுத்துக்கோயேன். அவனை முட்டாள், வடிகட்டின முட்டாள், ஆழ்வைக்காடு, எப்படி வேணாலும் கூப்பிடலாம். தாயே, போதும், நிறுத்து. இப்போ உனக்கு வைப்பான் பார் பேரு. ஐயோ, பர்சனல். அப்படியா? பர்சனாலிட்டி பொறுத்துதானா? சாக்குரா. ஐயோ. சாயா இது? இவனை முதல் வாட்டி பார்த்ததுக்கும் இப்பவும் எவ்வளவு வித்தியாசம். சாய், அதுக்கு நீ இப்படி பார்க்க கூடாதுப்பா. என்ன பார்த்துட்டு இருக்க? உன் அட்வைஸ்க்கு தேங்க்ஸ். உனக்கு ஒரு செல்ல பேரை யோசிச்சு வச்சிட்டேன். அழைக்க மூட்டை. செத்தா. பர்சனாலிட்டி பார்த்தா அதான் தோணுதடா. நீ தானமா கேட்டு வாங்கிக்கினேன். எப்ப எதுக்காக என்ன அடிச்ச? தேவையா இது? அப்ப நீதான் அந்த புது ஆளா? சாய் தானே உன்னோட பேரு. உன்னை பார்த்ததுல சந்தோஷம். எனக்கும் தான் சார். 2 பேருக்கு வீங்கி இருக்குது. ஏய் சாக்குரா, கொஞ்சம் இங்க வா. அவங்க 2 பேரோட கண்ணும் வீங்கி போயிருக்கு. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? இல்ல இல்ல. நருட்டோ பத்தி தெரியுங்கிறதால அவன் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கணும். இல்லடா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நாங்க 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். ஓ அப்படியா? நீ சொல்றதால நம்புறேன். ஐயோ, ஐயே. பையன். அப்ப இவர்தான் ககாஷி அட்டாக்கேவா? ஃபவுண்டேஷன்ல இருக்கிறவங்களே இவரை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ம், ஊரே ஆச்சரியம் தான் படுது எங்க போனாலும். ககாஷி சென்சை, எங்களுடைய கடைசி மிஷன்ல நாங்க தெரியும். யமாட்டோ எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. சாஸ்கேவோட கதையும் தெரியும். அவனை திரும்ப கூப்பிட்டு வர்றதுக்கு நேரம் குறைவா இருக்கு. இப்படியே போச்சுன்னா நாம அவனை ஒரேடியா இழந்துருவோம். ஆனா என்னுடைய பவரை வச்சு எதுவும் பண்ண முடியல. அவனை என்னால திரும்ப கூப்பிட்டு வர முடியாது. ஏன்னா சாஸ்கே இப்ப என்னை விட பல மடங்கு பலசாலி ஆயிட்டான். அப்படின்னா நீ இப்ப இருக்கிறத விட இன்னும் பலசாலி ஆகணும்னு அர்த்தம். அப்பவே சொன்னார் ககாஷி இதுதான் சாஸ்கேயோட கேட்பான். விஷயத்துல அவரோட சக்தியும் அவரோட முன்னேற்றமும் சாதாரணமா நடந்த மாதிரி தெரியல. இத பத்தி லேடி சுனாடே கிட்ட சொன்னேன். அவங்க ஃபோர்பிடன் ஜோட்ஸுவோ இல்ல ட்ரக்க பயன்படுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு கூட கபுட்டோ இருக்கானே. உயிருள்ள மனுஷங்க மேல ஆராய்ச்சி பண்றவங்கள என்னன்னு சொல்லுவேன்? அவங்க எல்லாம் மனுஷங்க இல்ல, மிருகங்க. அதனாலதான் சொல்றேன், நாம நம்மளோட சக்தியை அதிகப்படுத்திக்கிறது தான் நல்லது. ஆனா அதை எப்படி பண்றது? இவ்வளவு நாளா நான் இந்த பெட்ல சும்மா படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? என்னோட மூளைக்கு நான் வேலை கொடுத்துட்டு இருந்தேன். இது இந்த புக் வச்சு. இப்ப எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு வந்து இந்த ஐடியானால நருட்டோக்கு மட்டும்தான் பயன்படும். நான் ஏன் சொல்றேன்னா, இத நருட்டோவால மட்டும்தான் கச்சிதமா செய்ய முடியும். சொல்ல போனா இந்த ட்ரைனிங்ல மட்டும் நீ சாதிச்சிட்டனா உன்னோட சக்தி என்னோட சக்தியவே மிஞ்சிடும். என்ன சொன்னீங்க? பயிற்சி எடுத்தா உங்களுடைய சக்தியை மிஞ்ச முடியுமா? ஆமா, இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்களா? அவ்வளோதான். இனி வரப்போற நாட்கள்ல நான் உனக்கு தனியா தான் பயிற்சி கொடுக்க போறேன். இந்த மாதிரி ஒரு பயிற்சி நீ உன்னோட வாழ்நாள்ல பார்த்திருக்கவே மாட்டேன்.
ஆம். ஆனா நாம என்ன பண்ண போறோம்? உனக்காகவே பிரத்யேகமா ஒரு அல்டிமேட் நிஞ்சுட்சுவா உருவாக்க போறோம். ரசிகானை விட சக்தி வாய்ந்த ஒரு புது ஜூட்சுவா உருவாக்க போறோம். ஆனா அப்பேற்பட்ட சக்தியை அடையறதுக்கு பயிற்சிக்காக நிறைய நேரங்களை நீ செலவிட வேண்டியிருக்கும். முழுசா உழைக்க வேண்டியிருக்கும். நம்ம ஆல்வேஸ் ஏதோ புக்ல வர ஒரு ஹீரோ மாதிரி 2 நாள்ல உன்னால அந்த சக்தியை அடைய முடியாது. அதை புரிஞ்சுக்க. ரசிங்கன் மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஜூட்சுவை கத்துக்கிற அளவுக்கு அது சுலபம் கிடையாது. அதனால உனக்கு என்னால இதை படிப்படியெல்லாம் சொல்லித்தர முடியாது. ஆனா சென்சை, நீங்க சொல்றத பார்த்தா நமக்கு நிறைய டைம் தேவைப்படும் போல இருக்கு. ஏற்கனவே நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அந்த சாஸ்கே நான் சொல்றத முழுசா கேளு நருட்டோ. இதை வேகமா கத்துக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஆனா எப்படி? சொல்றேன். இப்போ உனக்கு எப்படி இருக்கு ககாஷி? ஆசமா சென்சை, முதல்ல உள்ள வரலாமான்னு கதவை தட்டி கேட்கணும்ல. என்ன பண்றீங்க? சாக்குராவும் நருட்டோவுமா 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? உங்க மிஷன் முடிஞ்சு போச்சா என்ன? வேற சாயோ பார்க்குறாங்களா? இவனை எங்கேயோ பார்த்திருக்கனே. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓ, அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்டவோ பார்த்தாங்க. யார் இவன்? ஏன் எல்லாம் இன்னைக்கு நடக்கணும்? ரிலாக்ஸ், பதட்டப்படாத. அவங்கள பார்த்து சரி. ஐயோ, ஹலோ காய்ஸ். ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்ப நான் கிளம்புறேன். அகாட்சுகி ரொம்ப சீக்கிரமா வேலைய ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது லேடி சுனாடி. அப்படின்னா அவங்க கூடிய சீக்கிரமே இந்த பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஏன் அவங்க நம்ம லீஃப் வில்லேஜ் கூட தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா ஷிசோனே, நீ சொன்னதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அதே சமயம் அவங்களை அழிக்கும் இது ஒரு வாய்ப்பு அமையும். இனி நாம எதுக்காகவும் தாமதப்படுத்த கூடாது. வரட்டும் பார்த்துக்கலான்றாங்க. ஓ, அதான் விஷயமா? இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். என்னோட பேரு சாய். நீங்க எல்லாரும் என்கிட்ட சகஜமாவே பழகலாம். சாக்குரா, அந்த புது பையன் பார்க்க செம கியூட்டா இருக்கான்ல. கிட்டத்தட்ட பார்க்க சாஸ்கே மாதிரியே இருக்கான். உருவம் மட்டும்தான் அப்படி, ஆனா அவன் நடவடிக்கையெல்லாம் அப்படி இருக்காது. நம்ம உணர்ச்சிகளை அவனால புரிஞ்சுக்க முடியாது. லேடி சொன்னாலே சாஸ்கே விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஏதாவது நடந்தா உன் கூட கண்டிப்பா நான் இருப்பேன். சூழன் எக்ஸாமும் முடிஞ்சு போச்சு. எனக்கு எந்த தலைவலியும் இல்லை. ஆனா என்ன, மறுபடியும் சூழன் ஆகிற வாய்ப்பை நீ இழந்துட்ட. அது என்னமோ சரிதான். சரி விடு. இப்ப இதை பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பாக்குறதுக்கு நீ தனியாவே வந்திருக்கலாமே. எதுக்கு மொத்த கூட்டத்தையும் கூட்டிட்டு வந்த? நீ சொல்றது சரிதான். சரி பசங்களா, நீங்க எல்லாம் பாபிக்யூ ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. அப்புறம் டீம் ககாஷி நீங்களும் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. நான் உடனே வந்துடுறேன். பார்பிக்யூவா? ஏதோ பிளான் இருக்கு போலயே. நல்ல ஐடியா. இந்த சாக்க வச்சு சாய் பக்கத்துல உட்கார்ந்துட வேண்டியதுதான். அடி பாவி, இப்ப சாசுக்கே ஒரு சில அவ்வளவுதானா? முக்கியமான விஷயத்தை பத்தி நான் ககாஷி கிட்ட தனியா பேசும். அதனால பாபிக்யூக்கு போங்க. அதுக்கான செலவையும் நான் ஏத்துக்கிறேன். 2 டீமும் சேர போதும். சென்சை, என்ன ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என்னுடைய ஸ்பெஷல் ட்ரைனிங்க பத்தி பேசிக்கிட்டு ஏடா இருந்தோம். கையிலே பரதநாட்டியம் ஆடுனுக்கிறேன். அட ஆமால. அத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். என்னது? அப்புறம் பேசலாமா? உங்களுக்கு பொறுப்பே இல்ல. நான் இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்னால எதுவும் பண்ண முடியாது இல்லையா? எல்லாமே நடக்கும் நருட்டோ. கொஞ்சம் பொறுமையா இரு. அவன்கிட்ட இதை சொல்லாம இருந்திருக்கலாம். அவன் வெறி கொண்டு தெரியுமா? இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருந்த சாக்குரா? அது ஒண்ணு இல்ல. ஆமா, சிக்கமாரிங்க. அதுவா, ஆண்ட்ரஸ்க்கு ஏதோ மருந்து கொடுக்கணுமா? அதான் அதை தேடுறதுக்காக அவங்க அப்பா கூட போயிருக்கான். வினோதமா இருக்கே. நம்ம கூட இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ண வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா வந்துருவான். இந்த முறை ஏன் வராம போனா? நான் சொன்ன எதையும் அவங்க காது கொடுத்து கேட்கல. நல்லதா போச்சு. இப்ப அவன் ஷாரியும் நானே சாப்பிட்டுலாம். போதும், கொஞ்சம் அடக்க சோஜி. புது ஆளுங்க முன்னாடி இப்படியா நடந்துப்ப? கொஞ்சம் அடக்கமா ஒழுக்கமாறு. அவன் இப்படி பேச போறானே இப்போ. இருக்க. ஊருக்கு வெளியில எல்லா பக்கமும் பிரச்சனை தீயா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எதிர்பார்த்தது தானே. டெயில் பீஸ்ட்ஸ பிடிக்கணும்ன்ற அவங்க குறிக்கோள் நிச்சயமா அவங்கள நம்ம ஊருக்கும் கூட்டிக்கிட்டு வரும். நருட்டோவை தேடி வருவாங்க. என்ன தள்ளி வச்சுட்டு பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அகாட்சுகியை பத்தி கவலை இருக்கு. நருட்டோக்கு எதுவும் ஆகாது இல்ல?
அக்காஸ்கே சேர்ந்தவங்க அட்டாக் பண்ணா இப்போ என்ன பண்றது? காராவால எதுவும் பண்ண முடியலையே. உண்மைதான், அவனால எதுவும் பண்ண முடியாது. அதுக்குதான் பயிற்சி கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம். முதல் சந்திப்பிலேயே எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும். அதனால சகஜமா பழக எல்லாருக்கும் ஒரு செல்ல பேரை வைக்கிறது தான் நமக்கு ஐயோ நல்லது. எனக்கும் தான். நான் ஜோஜிக்கிட்ட வேணாம்டா. இனத்தை சேர்ந்தவன். அப்புறம் எனக்கு தெரியும் நீ சாய் தானே. ஆமா சாய்தா, நீங்க வந்து பர்சனாலிட்டியை பார்த்து பேரை வை. ஐயோ அந்த வார்த்தையை சொல்லி நான் முன்ன சரி. குண்டான்னு சொல்லிட்டு போறேன். குண்டு. இத பாரு, டேபிள் பறத்துறோம் அவனை. எல்லாம் நீ பயன்படுத்தவே கூடாது. ஜாக்கிரதையாகிரு. ஏய், என்ன ஏதோ சொல்ல வந்து நிறுத்திட்ட. ஒண்ணு இல்லையே. சாப்பிடு ஜோஜி. அப்ப சரி. செல்ல பேரை வைக்கிறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கே. அவனை விட என் பேரு இப்ப இவளா? எங்களோடதுதான் யாமனாக்கா ஃப்ளவர் ஷாப். உன்னை பார்த்ததுல சந்தோஷம். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் பர்சனாலிட்டியை பார்த்து செல்ல பேர் வச்சா கண்டிப்பா திருமணி கிடைக்கும். இப்போதை நான் வாங்காம இருக்கணும்னா நான் நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட்டா யோசிக்கணும். வேணா ஏதோ சொல்லிடாத சாய். தொலைங்கோத சொல்லு. என்னை எப்படி அசிங்கப்படுத்தினியோ அதே மாதிரி அவளையும் நல்லதா சொல்ல போறான் அவன். ரொம்ப சந்தோஷம். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சாக்குரா. அப்ப ரியாலிட்டி என்ன நல்லா இல்லைன்னு மனசுல நினைச்சிருக்கான். இவன் உன் கண்ணுக்கு அழகா தெரியறாளா? உருட்டு பயலே. சாக்குடா என்னடா அது பசுல் மாதிரி. ஐயோ புதுசா இருக்காங்க, மந்திரவாதி மாதிரி இருக்காங்க பார்த்துட்டு. என்னடா அது? யார் பாய்ஸ் நீங்க? இது கிடையாது. இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சுங்க, ஃபன்னாக இருந்துச்சு. நடுவில் வந்து இருக்கிற அந்த வரப்போகிற பிரச்சனையை பற்றியும் டிஸ்கஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ கக்காஷி இங்கே சும்மாவும் படுத்துட்டல, அவர் வந்து எல்லாம் முன்னேற்படாக இவங்க சொல்கிறது மிஷின் நடந்துச்சுன்றது எல்லாத்தையுமே கேட்டு வச்சுட்டு ஏதோ ஒரு பிளானோடு தான் இருக்கார். ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்க போகிறாரு. முக்கியமாக அந்த ரசிங்கன் அதை தான் வந்து ஏதோ டெவலப் பண்ணணுன்ற மாதிரி பேசியிருந்தார். ஸோ ஏதோ ஐயா பிளானில் இருக்காருன்னு தான் அதான். அது நருட்டோட்ட சொல்லாமல் வந்திருக்கலாம். இப்போ சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அவன் சும்மாவாக இருப்பான். அவங்கள வந்து சொரிஞ்சுனே இருப்பான் அவன். நீங்களே இப்போ வாய் கொடுத்து அவனை மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படா ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படி அந்த ரூமில் காலடி எடுத்து வைப்பீங்கன்னு இருப்பான் அவன். அதே மாதிரி இந்த சாயுதும் நல்லா இருந்துச்சுங்க. நான் வந்து இப்போ இதுக்கு மேலே வந்து வேற மாதிரி நினச்சேன். இல்லை எப்பயும் தக்கு தான் கொடுத்துட்ருக்கான். அவன் வந்து பேசணும்னு நினைக்கிறான், பழகணும்னு நினைக்கிறான். பட் என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியல. மனசுக்குள்ளே உண்மையாக என்ன இருக்கோ அது கொட்டிடுறான். பட் அது வந்து வேலைக்கு ஆகுது. நம்மளுக்கு கூட தோணும் அப்படிதான், உண்மை அப்படிதான் இருக்கும். பட் அது மறைச்சி தான் பேசணும். அதுதான் வந்து யதார்த்தம். அதை அவன் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அது கரெக்டாக ஈனோ கிட்ட ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சார்கிட்ட என்ன இருக்கோ அது படிச்சுன்னு சொல்லிட்டான். ஆனால் இதில் எல்லாருக்கும் இப்போ பெரிய பிரச்சனை இருக்குது அக்காசுக்கு தான். அதே தான் எல்லார் மைண்ட்லேயும் இருக்குது.
எனக்குமே என்னன்னா எப்போ என்ன வந்து பண்ணுவாங்கன்னே தெரியல. அவங்களும் ரொம்ப சீக்கிரம் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கே கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்கு என்ன வரப்போகுதோன்னு. ஏன்னா நம்ம காராஜில் பார்த்துட்டோம், சாண்ட் வில்லேஜுக்குள்ள நுழைஞ்சா ஒருத்தர் நுழைஞ்சதுக்கே அவ்வளோ கலவரம் நடந்துச்சு. இப்போ இங்கே நம்ம நருட்டோ வேற யாருக்குமே கால்குலேஷன் பண்ணி போயிருக்கான். ஸோ இவனுடைய வீக்னஸ் என்ன ப்ளஸ் என்ன எல்லாமே தெரியும். ஸோ இப்போ ஈஸியாக கிராமத்துக்குள்ளே வரான் அப்படின்னா கிராமத்துக்குள்ளே இருக்கிறத பற்றி தான் கவலைப்படணும் தவிர நருட்டோ பற்றி கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவனோட என்னென்ன விஷயம் அப்படின்றத அவன் கலெக்ட் பண்ணி போயிட்டான். இன்னத்துக்கு அங்கே பிளானே வேறு மாதிரி பண்ணி வச்சுருந்துருப்பானுங்க. சப்போஸ் ஒரு மொத்த பேர் வந்தாலோ இல்லை ஒரு 4-5 பேர் வந்தாலே கூட கிராமம் என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ அதுக்கு முன்னேற்பாடாக தான் இருக்கணும். பாட்டி ஆனால் அதுக்கெல்லாம் கலங்குற மாதிரி இல்லை, வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்காங்க. ஆனால் என்ன நடக்கும்னு தெரியலைங்க. இழப்பு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு எப்படி அட்டாக் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னே ஏன்னா தெரியாது. அவங்க டீம்ல வர ஒருத்தரை கொண்டாச்சு, அதனாலே வெறி கொண்டு தான் வருவாங்க. அப்புறம் புதுசா ஜுட்ஸு கண்டுபிடிக்கணும்னு வேற பேசி 4 ஃபீட் தான் அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஸோ அது என்னன்னு தெரியல. அது இது கக்காஷியோட எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அந்த பவர். அவரே மிஞ்சிருவாங்கன்னு சொல்லும்போது அது இன்னும் கற்றுக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போதோ நரோட்டோன்னு என்னென்ன கஷ்டப்பட போகிறான்னு தெரியல. அதுக்கு பார்க்கணும். அதுமாதிரி கக்காஷியும் பார்த்தீங்கன்னா முன்னேற்பாடாக தான் இருக்கார். நம்ம சாஸ்கே விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃப்யூச்சரை யோசிச்சு தான் அந்த சிடோரியே அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்போ இட்டாச்சி ப்ராப்ளம் இருக்குது, அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நாளைக்கு எதுனாலும் இதை வச்சு எதுவுமே அவனால் என்ன சொல்கிறது சொந்த கிளானில் இருக்க எதுவுமே அவங்ககிட்ட வேலைக்கு ஆகாது. உனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று நீ கற்று வச்சுக்கணுன்னா இதெல்லாம் கற்று வச்சுக்கணும். ஏன்னா அவரும் வந்து ஷேரிங்கன் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதோட வியூங்கெல்லாம் அவருக்கு தெரியும். அதையும் மீறி ஒன்று வேணும், நீ இட்டாச்சி அட்டாக் பண்ணுறதுக்குன்னா அது வேணும்னு சொல்லி தான் அது கத்தி குத்துந்துருக்காரு முன்னேற்பாடாக. ஸோ அதுதான் இப்போது சாஸ்கேக்கு உதவுது. இப்பவும் பாருங்கள் அவன் சிடோரியை தான் பெருசாக நம்புகிறான். வேறு எதுவுமே வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும். ஆனால் இதில் மட்டும் எப்படிங்க இப்போ சாஸ்கே வந்து சொல்கிறான் எந்த உதவி வேணாம் யாரோட உதவி வேணான்ட்டு. பட் வந்து கக்காஷி கற்றுக் கொடுத்தது தான் நீ பெருசாக எடுத்துருக்கு. அப்போ எங்கடா போச்சு உனக்கே தெரியுது. அப்போது நீ கக்காஷி கூடயே இருந்திருந்தா இன்னும் எவ்வளோ கற்றுக் கொடுத்தணும் பாரு. ஃப்யூச்சர் இதுக்கே அவர் இப்போ கற்றுக் கொடுத்துட்டாரு பின்னாடி நடக்க பிரச்சனைக்கு. ஸோ கூட இருந்திருந்தா வேறு லெவல் ஆகிருப்பல்ல. கற்றுருக்கலாம். ஆனால் அதில் பவர் இல்லைன்றது தானே அவன் பிரச்சனையே. இதுன்னு பார்த்தா அது ரொம்ப கம்மியாக இருக்குது, இது அந்த அளவுக்கு பெருசாக இல்லைன்றதுனால தானே அவன் அங்கே போனது. ஆனால் கடைசியில் கக்காஷி கற்றுக் கொடுத்தது லீஃப் வில்லேஜுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிற்கணும் அவரும் எதிர்பார்த்துருக்க மாட்டார். நான் சொல்கிறது என்னென்னா இப்போது உரட்சிமார் வந்து இருக்கிற பவரை டெவலப் பண்ணி விடுவான், இருக்கிற இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணிவிடுவான். பட் வந்து எங்கே எதை யூஸ் பண்ணணும் எதுக்கு எதை யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் எனக்கு தெரியல. அது வந்து நீயா யோசிப்பானா தான் உண்டு. ஆனால் உனக்கு எது கரெக்டாக இருக்கும் எது உனக்கு ஹெல்ப் பண்ணுன்றதை கக்காஷி அனலைஸ் பண்ணி உனக்கு கற்றுக் கொடுத்துருந்துருப்பார். அதெல்லாம் நீ விட்டுட்ட மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இன்னத்துக்கு நீ கக்காஷிக்குள்ளே இருந்தாலே இன்னத்துக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பியோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. அவர் ரொம்ப யோசிக்கிறார், ரொம்ப யோசித்து தான் ஒரு விஷயத்தையே செய்கிறாரு. அவர் நம்மளுக்கு இன்னும் டிலே பண்ணுற மாதிரியோ இல்லை என்னமோ இவர் என்னையா இது ரொம்ப இழுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் வந்து அவர் ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தா அதுதான் பெஸ்ட்டாக கற்றுக் கொடுக்குறாரு. எது உனக்கு கரெக்டாக பொருந்தமோ அதை மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ அது மிஸ் பண்ணிட்டே நல்லது கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் அதில் கொஞ்சம் லிமிட்டாக கற்றுத்தராரு. இது ஓவராக கற்றுக்கிட்டா அதுவே டேஞ்சர் ஆகிடுமோ, அது அவர் தான் யூஸ் பண்ணிடுவானோ அப்படின்ட்டு அதில் பாதி அளவு தான் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. பட் அது இட்டாச்சிக்கிட்ட பழிக்காதுல. அவன் சாசிக்க இடத்துலேருந்து பார்க்கும்போது அவனுக்கு அதுதான் வேணும். இப்போ இவர் கற்றுக் கொடுத்தாரு, அதை வச்சு போய் சண்டை போட்டான். இட்டாச்சின்னா சொல்லிட்டோம், நீ தான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டான். ஸோ அப்போ அது அவனுக்கு பத்தலை, அது யூஸும் ஆகலைன்ற மாதிரி தானே ஆயிடுச்சு. இப்போ உரசிக்கிட்ட போகும்போது அவன் நிறைய புதுசெல்லாம் கற்றுக் கொடுக்குறான். இப்போ இருக்கிற பவர் எதுவுமே கக்காஷி கிட்ட இருக்கும்போது இல்லைல்ல. இப்போ எக்ஸ்ட்ரீம் பவரில் இருக்கான் சாசுகே. ஸோ அப்போ அங்கே போனதுனால தான் அதெல்லாம் அவனுக்கு கிடச்சிது. சரி அப்படியே வச்சுப்போம். இப்போது உரட்சிமாருக்குள்ளே கற்றுக் கொடுத்து பால்நிலைக்குன்னா என்ன பண்ணுவேன்? இப்போது அவர் என்ன சொல்கிறது உனக்கு புதுசாக எதனா அவன் கற்றுக் கொடுத்துருந்தானா ஓகே. நீ இப்போ என்ன சொல்ல கக்காஷி மாதிரி சிடோரின்னு ஒன்று புதுசாக ஒன்று கற்றுக் கொடுத்த மாதிரி அவனும் இந்த சொந்த கிளானில் இல்லாத ஒன்று கற்றுக் கொடுத்துருந்தானா மேபி அவனும் யோசிச்சு பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அது பார்க்கலாம் ஃப்யூச்சர் எபிசோடில் அப்படி வருதான்ட்டு. இல்லை அவன் வந்து கிளானில் இருக்கிறத மட்டும் டெவலப் பண்ணி உனக்கு கற்றுக் கொடுத்துருந்தான் அப்படின்னா அது வந்து அப்போ யோசிக்காமல் அவன் வந்து பவரை டெவலப் பண்ணுறது மட்டும்தான் இருந்திருக்கான்னு அர்த்தம். அப்போ எபிசோடில் அவன் என்ன கக்காஷி அளவுக்கு மூளையாக யோசித்து உரைச்சி உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கானா இல்லை எப்படின்றது பார்க்கலாம். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.